ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம கடைசியில் வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டோர்ஸ், ஓகேவா, இந்த டோர்ஸ் பார்த்தாச்சு, மேலே ரூஃபும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பேனட்டு, ஓகேவா, பேனட்டு, அதுக்கப்புறம் ரியர் சைடு, ஓகே, அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். நான் ஃப்ரண்ட்டில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட், ஓகேவா, இங்கேருந்து நான் எக்ஸ்ட்ரூட் ஆரம்பிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கர்வ் ஷேப்பை நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் எஜ் லூப், ஓகேவா, எஜ் லூப் நான் ஆட் பண்ணி ஆகணும். அதனால் நான் அது கடைசியாக, ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த எஜ் லூப்ஸ் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து நான் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த 4 பாயிண்ட்டையும், ஓகேவா, இந்த 4 பாயிண்ட்டையுமே எஃப் கொடுத்து நான் ஃபில் பண்ணிடுறேன். இப்போது டாப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இந்த பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், இதுவும் மட்டும்தான் தெரியும், இது தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு, ஓகேவா, இந்த பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க கர்வ் அந்த பாயிண்ட், ஓகே. அடுத்தது இது வந்து செகண்ட் தெரிகிற அந்த கர்வ், ஓகேவா, செகண்ட் தெரிகிற அந்த கர்வில் கரெக்டாக வச்சிடலாம். இதுவுமே செகண்ட் தெரிகிற கர்வில் தான் வைக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவு கரெக்டாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி, ஏன்னா எனக்கு வந்துட்டு டொப்பாலஜி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் என்கான்ஸ் அவாய்ட் பண்ணுறேன். அதனால தான் இங்கேயுமே அந்த மாதிரி கரெக்டாக அங்கே என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் கரெக்டாக மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெட்டர் நீங்களும் இதே வேஸே ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் நம்ம கரெக்டாக ஃபைனலாக எஜ் லூப் இங்கே பாருங்கள். இப்போ நான் எஜ் லூப் ஆட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் எஜ் லூப் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே ஆட் ஆகும். அது நான் ஒரே காரணத்தினால மட்டுமே தான் நான் வந்துட்டு என்கான்ஸ் அவாய்ட் பண்ண சொன்னது. டாப் வியூலேருந்து பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்டும் இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட்டையுமே நான் வந்துட்டு இது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்லைட் எண்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டையுமே அதே மாதிரியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு 4 ஃபேஸையுமே இந்த ஒரு 4 இங்கே மட்டும் 5 ஏஜ் இருக்குது. ஸோ இந்த ஒரு 5 ஏஜை மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இந்த 5 ஏஜுக்கு பதிலாகவுமே ஒரு சின்ன ஒர்க், இந்த 5 ஏஜுக்கு பதிலாகவுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையுமே நம்ம வந்துட்டு 4ஆகவே, அதாவது என்கான்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஸ்குவாட்ஸாகவே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் இட், ஓகேவா. இதை வந்துட்டு இந்த 2 பாயிண்ட்டையுமே வந்து நான் இங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த ஏஜில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போது இது 4த்தையுமே ஜாயின் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு இந்த 4 பாயிண்ட் ரெடி, ஓகேவா. ஓகே, இதுவுமே வேண்டாம். ஆக்சுவலி இந்த 4 பாயிண்ட்டு மட்டுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்கான்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மாடலிங் பர்ஃபெக்டாக வரும். பிகாஸ் அங்கங்கே நீங்கள் வந்துட்டு நைஃப் டூலை வச்சு பண்ணிங்க அப்படின்னா சம் டோபாலஜிஸ் மிஸ் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த இடம், இதுக்குமே நான் வந்துட்டு எஜ் லூப்ஸ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி இது வந்து ஒரு கர்வ், பட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எஜ் லூப்ஸ் ஆட் பண்ணி ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
மேக் ஷூர் டாப் வியூலையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாப் வியூவில் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது ஃப்ரண்ட் பேனட், ஓகேவா, ஃப்ரண்ட் பேனட் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஆக்சுவலி நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இந்த எல்லோ பார்ட்ஸ் மட்டும்தான். எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு எல்லோ பார்ட்ஸ், க்ரே பார்ட்ஸை விட்டுருங்க. க்ரே பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம கடைசியாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே, நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லாமே எல்லோ பார்ட்ஸ் தான். ஓகேவா, எல்லோ பார்ட்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது. ஓகே, இங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஓகே எஜ் லூப் ஆட் பண்ண முடியுது. ஓகேவா, எல்லாத்தையும் அதுமாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் எங்கேயாவது ஒரு என்கான்ஸ் நம்ம தப்பி தவறி நம்மளுக்கே தெரியாமல் கண்டிப்பாக ஒரு என்கான்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொன்னது. ஓகேவா, இப்போது இங்கே இருந்து நம்ம இது வரைக்கும் வரணும். ஓகேவா, அதனால் நான் இந்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு கிளிப்பிங் எனேபிளாக இருக்கிறதுனால கரெக்டாக மிட் பாயிண்ட் வந்தோடனே அதுவே ஜாயின் ஆயிரும். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போது ஜஸ்ட் இதை மட்டும், இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி சப்டிவைட். ஓகேவா, ஜஸ்ட்டு 3 சப்டிவைட் இருந்தால் போதும். அதுக்கு அதிகமாக வச்சிடாதீங்க. அதிகமாக வச்சுட்டாலுமே அதிகமாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அதிகமாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்மியாக பண்ணும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். இங்கேயுமே சைட் வியூலேருந்தும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அது ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஓகேவா, எங்கே இருந்து எங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஓகே, இப்போ இது வந்து நம்மளுக்கு ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜில் இருந்து, அதாவது இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ், ஓகேவா, இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு மேக் ஷுர் நம்ம வந்துட்டு அந்த க்ரே ஏரியாவை டச் பண்ணல, ஜஸ்ட் எல்லோ மட்டும்தான். ஓகேவா, ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 5 பாயிண்ட்ஸுமே நீங்கள் இந்த சைடில் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இங்கேயே மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயே மேட்ச் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இந்த கடைசி பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா, நம்ம பேனட்டில் இப்படி ஒரு கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கர்வில் வந்துட்டு இந்த கர்வில் வந்துட்டு கடைசி பாயிண்ட், அதோட கடைசி பாயிண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஒரு எஜ் லூப்ஸ், இங்கே கரெக்டான எஜ் லூப்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் அதை மேட்ச் பண்ணல. ஓகேவா, ஸோ அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஜிசி இப்படி கீழே பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இது கண்டிப்பாக வேணும். சரியா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்துட்டு எஜ் லூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 எஜ் லூப் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது இதை வந்துட்டு கரெக்டாக இந்த எண்டில் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு ஷேப்புமே, இந்த ஒரு ஷேப் ஆக்சுவலி பேனட்டில் இங்கே ஒரு கர்வ் வரும். ஸோ அந்த கர்வுமே கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, இந்த ஒரு கர்வ் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது கடைசியாக நம்ம ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த கர்வ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இதை வந்து நான் ஜிசி கொடுத்து கரெக்டாக பேனட் டாப்பில் மூவ் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே அந்த மொத்த எட்ஜுமே அந்த மொத்த லூப்புமே செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் கிளிக், ஓகேவா? ஆல்ட் லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த மொத்த எட்ஜுமே அந்த மொத்த லூப்புமே செலக்ட் ஆயிரும். ஓகே, இப்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக ரெடி. சைட் வியூலையும் பார்த்துக்கோங்க. கடைசி பாயிண்ட் வந்துட்டு இந்த, அதாவது நம்மளுக்கு தெரிகிற இந்த லைனில் இருக்கணும், ஓகேவா? அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது ஜஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஜிஜி, ஓகேவா? கரெக்டாக இந்த பாயிண்ட் அந்த லைனில், அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டுமே. ஓகே, சாரி, ஆக்சுவலி நான் சென்டரில் இருக்க பாயிண்ட்டை மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்து ஜிஜி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மேனட் ரஃபாக ரெடி. இப்போது சைடில் இருக்கிறது, ஓகேவா? இந்த சைடில் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கேருந்து ஆக்சுவலி இதை வந்து நான் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சாரி, அங்கேயே இருக்கட்டும். இப்போது எனக்கு இங்கேருந்து ஒரு கட் கண்டிப்பாக வரணும், ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஒரு எஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எஜ் லூப் கரெக்டாக இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு இந்த ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நான் ஆக்சுவலி இங்கேருந்து இங்கே மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக அந்த கர்வ் ஷேப்பை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த கர்வ் ஷேப்பை மட்டும் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஓகேவா? இப்போது எனக்கு வந்துட்டு பேனட் வந்து ரஃபாக ரெடி. எனக்கு வந்துட்டு இப்போ பேனட் வந்து ரஃபாக ரெடி. இப்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் பம்பர் இது எல்லாமே பார்த்துடலாம். மீதியை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.